நம்முடைய மதத்தை பொறுத்தவரை எதையும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மதம். இன்னைக்கு நாம ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டிகளை கொண்டு வந்துட்டோம். இதை நாம் ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டி. சுவாமி விவேகானந்தா அவர்கள் மிக மிக கடுமையாக இதை எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்களோ இல்லையோ, இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கடந்த 250 ஆண்டுகளில் விவேகானந்தா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த பிரச்சனைக்காகத்தான் அவங்க எதிர்த்தாங்க. மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையை கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வரும் என்பதை விவேகானந்தா அவர்கள் பல இடத்துல பேசியிருக்கிறார். ஆனாலும் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிகாகோவில் விவேகானந்தா அவர்கள் பேசும்பொழுது அவருக்கு முன்பு பல பேர் பேசினாங்க. 18வது தான் விவேகானந்தர் பேசினார். 17 பேர் மதம் பேசினாங்க. எல்லா மதத்திலிருந்து வந்தவர்கள் என் மதம் பெரிது, என் மதம் பெரிது, என் மதம் பெரிது. அப்ப விவேகானந்தா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னைக்கு மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நானும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, நானும் என்னை புஷ் பண்ணி மதம் என்கின்ற வார்த்தை இந்து மதத்துக்கு நானும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. நீங்கள் மதம் என்கின்ற வார்த்தையை சொல்றதுனால நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே நான் துறவியாக பேசுகின்றேன் வார்த்தையை பயன்படுத்த. அந்த ஒரு லைனுக்கு பின்னாடி 1000 பொருள் இருக்கு. விவேகானந்தர் அவர்களே சிகாகோவில் மதம் என்கின்ற வார்த்தையை மற்றவர்கள் பயன்படுத்திய காரணத்திற்காக, புரிதலுக்காக அவர் பயன்படுத்தினார். உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அவர் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர் சொன்ன காரணம், நான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது ஆதியிலிருந்து இருக்கக்கூடியது, ஒரு டைம்லெஸ் பிலாசபி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவ இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னாங்க, இன்னைக்கு அது இஸ்லாம் மதம் பெரிய மதமாக இருந்தாலும், 2055 கிறிஸ்தவ மதம் 2வது பெரிய மதமாக இருந்தாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் எனக்கு இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. நான் சொல்றத மறுபடியும் திரும்ப சொல்றேன். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்திற்கு இருக்கு. ஏன்னா சண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து பெரிய பெரிய சண்டைகளை பார்க்கிறோம். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், 2 மதங்கள் மோதிக்கொள்கிறது. ஜூயிஷ் மதமும் இஸ்லாம் மதத்தையும் பார்க்கிறோம். ராக்கெட் முதல்ல பக்கத்துல இருந்து அந்த காம்பவுண்டுக்கு போற ராக்கெட் இன்னைக்கு கண்டங்கள் தாண்டி வருது, கான்டினென்ட்டை தாண்டி கண்டங்கள் வருது, அதையும் பார்க்கிறோம். ராக்கெட் வருது. ஒரு அமெரிக்காக்காரங்க B-52 பாம்பர் பிளேன் அனுப்புறாங்க, 2 கான்டினென்ட்டை தாண்டி குண்டு போட்டு வருது. ஆனா இன்னைக்கு நாம ஒரு நிலையில்லாத உலகத்துல இருக்கோம். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தீப்பெட்டியை பற்றுவது போல யாரு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய இந்து வாழ்வியல் நெறி மற்ற மதங்களுக்கு சில போதனைகளை நம்மால் கொடுக்க முடியும். அதற்கு மற்றவங்க மாதிரி நம்ம ப்ரீச் பண்றோம், மிஷனரி ஆக்டிவிட்டி பண்றோம் கிடையாது. நம் மதத்தில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் உலகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்துல அமைதி நிலவும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பிரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது கூட ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம். உலகத்துல எந்த மதத்திற்கும் கூட இந்த கோட்பாடு கிடையாது. அதாவது எல்லோரும் நல்லா இருக்கும், எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டக்கூடிய வாழ்வியல் நெறியில பிறந்திருப்பவர்கள் இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயுமே கிடையாது. அவங்க நல்லா இருக்கலாம், அவங்க குடும்பம் நல்லா இருக்கலாம் வேண்டுகிற. அதனால் இதை குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் இன்னும் ஆக்ரோஷமாக எடுத்துட்டு போகணும். எந்த மதமும் நமக்கு எதிரி கிடையாது. ஆனா நம் சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகளை நாம் எடுத்துட்டு போகணும். குறிப்பா தமிழகத்துல இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் வடக்கு தெற்கு அப்படிலாம் நிறைய பேசுறாங்க. நாம் வேறு நீங்க வேறுன்னு பேசுறாங்க. அவர்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தாங்க சொல்றேன். நம்முடைய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை, பாரத தேசத்தை பொறுத்தவரை 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதம், குறிப்பா கீதை, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மாசம் கீதைக்கான மாதம் இது. 5500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. இந்த மகாபாரதத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மகாபாரதம்னா குருஷேத்திர யுத்தத்துல சண்டை போட்டதை மகாபாரதம் என்று எடுத்துக் கொள்கின்றோம். அது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம். ஜெயா என்கின்ற பாகம் மட்டும்தான் குருஷேத்திர யுத்தம். இந்த மகாபாரதம் கிட்டத்தட்ட 1,01,000 ஸ்லோகனுக்கு மேல இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு இதிகாசம். அதுல எல்லாமே இருக்கு. நம்முடைய ஜியோகிராபி இருக்கு, நம்முடைய ஹிஸ்டரி இருக்கு, யாரெல்லாம் நம்மை ஆண்டிருக்கின்றார்கள் என்றது. அதனாலதான் இந்த ஜெயா பகுதி வரும் பொழுது, பீஷ்ம பருவா அந்த பகுதி ஜெயா வரும் பொழுது சஞ்சயா திருதராஷ்டிர ராஜாக்கு சொல்றார் என்ன நடக்குதுன்னு. அவருக்கு ஒரு டிவைன் பவர். அப்ப சஞ்சயா சொல்லிக்கிட்டே வர்றார். திருதராஷ்டிர கேட்கிற என்ன நடக்குது, குருஷேத்திரா தெரியுது, 2 ஆர்மி தெரியுது, எத்தனை ரதம் இருக்கு தெரியுது, எல்லாமே சொல்லும் பொழுது சஞ்சய் அதோடு நிற்கல. இன்னும் ரொம்ப டீப்பா போறாங்க. பீஷ்ம பருவத்துல சாப்டர் 6ல இருந்து சாப்டர் 16 வரை இன்னும் டீப்பா போறாங்க. பரத கண்டத்தையே அவர் சொல்றாரு, எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இது பாருங்க, இவ்வளவு பெரிய ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ்ல குருஷேத்ரா என்கின்ற சின்ன புள்ளியில சண்டை போடுறோம்.
இந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 220 ராஜாக்கள் இங்க இருக்கிறாங்க. 80 மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு, 30 பெரிய குளங்கள் இருக்கு. அப்படின்னு நம்முடைய நாட்டை முழுமையா டிஸ்கிரைப் பண்றாங்க. கலிங்க ராஜாவில இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது பீஷ்ம பருவத்துல மிகச் சிறப்பாக இந்த பரத கண்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். நார்த் எது, சவுத் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது. அதை இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா மவுண்டைன் ரேஞ்ச், பாமீர் மவுண்டைன் ரேஞ்ச் ஆரம்பிச்சு தண்டகாரண்யால இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்பியல் தண்டகாரண்யா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் அதை மேப் பண்ணி பாத்தீங்கன்னா அகண்ட பாரதம் என்று எதை சொல்லுகின்றோமோ அதை மகாபாரதத்துல சஞ்சயா திருதராஷ்டிர மன்னருக்கு எடுத்து சொல்றாங்க. இதுக்குள்ள மக்கள் வசிக்கிறாங்க, இவங்கதான் பாரத் வர்ஷா, பாரத வாசிகள். இது இந்த கண்டத்தை நாம் பரத கண்டோம் என்று சொல்லுகின்றோம். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றாலுங்க, நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய இந்த மண்ணுல, இந்த புண்ணிய சேத்திரத்துல எப்பொழுதும் துறவிகள் இருக்கக்கூடிய மண்ணில், உலகத்துல எங்கேயுமே துறவிகள் கிடையாது. இந்த ஒரு பரத கண்ட இந்த அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் நாம் துறவிகளை பார்க்க முடியும். அது இன்னைக்கும் தாய்லாந்து போனோம்னா மதம் மாறி இருக்கலாம், புத்திஸ்ட் பிச்சுக்குள்ள பார்க்கலாம். மியான்மர் போனா அவங்க மதம் வேறு மதமாக இருக்கலாம், ஆனா துறவிகளை பார்க்கலாம். இந்த துறவிகள் என்கின்ற அடையாளமே இந்த பாரத கண்டத்திற்குள்ள, இந்த எக்ஸ்டெண்டட் பாரத தேசத்துக்குள்ள மட்டும்தான் துறவி என்கின்ற வார்த்தையா இருக்கு. வேற எங்கேயுமே துறவிகள் கிடையாது. காரணம், தன்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, தன்னை தாண்டி உயிரினங்கள் இருக்கின்ற வாழக்கூடிய துறவிகள் இருக்கிறாங்க. கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க, குடும்பத்தோடு வாழ்பவர்கள், சமுதாயத்துல ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர்கள். நம்முடைய பொறுப்பு மற்ற மதத்திற்கும் நாம் எடுத்து சொல்லணும். ஒரு உயிரினங்கள் என்பது கிறிஸ்டியன் ஃபேத்ல பாத்தீங்கன்னா God created man and God created other animals for the enjoyment and pleasure of man அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியுடைய அடிப்படை தத்துவம், அப்ராமிக் ரிலிஜனுடைய தத்துவம். ஆண்டவன் மனிதனை உருவாக்கினான், ஆண்டவன் மற்ற உயிரினங்களை உருவாக்கினார். காரணம் என்னன்னா மனிதனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக மற்ற உயிரினங்களை உருவாக்கினார். ஆனா நம்முடைய தத்துவம் என்ன? ஆண்டவன் மனிதர்களை உருவாக்கினான், ஆண்டவன் மற்ற உயிரினங்களை உருவாக்கினான். எதற்கு உருவாக்க? அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றோடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்குகிறார் என்பது நம்முடைய தத்துவம். இதுல அடிப்படையில் இன்னும் டீப்பா போகும்போது குளோபல் வார்மிங், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்னைக்கே நாம் தீர்வு சொல்லி இருக்கின்றோம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழும் பொழுது மட்டும்தான் இந்த செயின் பிரேக் ஆகாம இந்த உலகம் ஒரே நேர்கோட்டு பாதையில பக்காவா இருக்கும். இன்னைக்கு இது மற்ற மதங்களுக்கு இந்த கோட்பாடு தேவைப்படுகிறது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு கவு கொள்றாங்க, எவ்வளவு பிங்கு கொள்றாங்க டேட்டா எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்பர் ஆஃப் கவுஸ் கெட்டிங் கில்ட் எவ்ரி டே. இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பிக்க கொள்றாங்க. பிக்கெல்லாம் சாதாரணமா கொள்றது இல்லைங்க. பிக் அப்படியே எடுப்பாங்க, பெரிய பெரிய பண்டிகைல யூஎஸ்ல ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட்ல பிக்கு உள்ள போகும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பன்னியை அரைச்சு அது வெளியே வரும்போது அது ஒரு மீட்டா பண்ணி பாக்ஸ்ல போட்டு வெளியே வந்துடும். இன்னைக்கு அப்படித்தான் உலகத்துல உயிரினங்கள், சைனால வந்து நீங்க கொல்லக்கூடிய உயிரினங்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணிக்கை. மனிதனுக்கு இன்னைக்கு பன்றி வேணும், மனிதனுக்கு இன்னைக்கு மாடு வேணும், குறிப்பாக வெஸ்டர்ன் சிவிலைசேஷனால புரோட்டீன் வேணும். அந்த பன்னியும் மாடும் வளர்க்கறதுக்கு விவசாயம் பண்ணணும். விவசாயத்துல மனிதன் சாப்பிடுவது ரொம்ப குறைவு. மனிதன் விவசாயம் மூலமாக இந்த உலகத்துல சாப்பிடுறது ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்மை விட அனிமலுக்கு போடக்கூடிய சாப்பாட்டுக்காகத்தான் அவ்வளவு விஷயம் வேஸ்ட் பண்றோம், அவ்வளவு சோயாபீன் பண்றோம். ஏன்னா அதை அந்த பன்னிக்கோ மாட்டுக்கோ போட்டு அவர்கள் அந்த உணவை உண்ற பிறகு அவர்களை மாவாக சக்கையாக அரைத்து அதை மீட்டா மாத்தி அதை மனிதன் சாப்பிடணும், புரோட்டீன் வேண்டும். இன்னைக்கு இந்த இது என்னாச்சுன்னா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ் உருவாக்கி விட்டுருச்சு இந்த உலகத்துல. அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ், அது தண்ணி வேணும், தண்ணி இல்லை, கேஸ்ட்ரா பக்கம் போயிட்டோம். ஆனா மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு குறைவுதான். மனிதர்கள் உண்ணக்கூடிய உயிரினங்கள் உண்ணுவதற்கு தேவையான உணவுக்காகத்தான் அதிக லேண்ட்மாஸ் நம்ம பண்றோம். சோ அடிப்படை வாழ்வியல் தத்துவமே இங்க பிரச்சனை ஆகுது. அது நம்முடைய சனாதன தர்மம் மற்ற மதங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம், கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அடிப்படை கோட்பாடுகளை நம்முடைய மதத்துக்கு சொல்லலாம். அதனால சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு இஸ்லாமிய நண்பரோ கிறிஸ்தவ நண்பரோ தப்பா நினைச்சு ஒரு மைக் எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மதம் அந்த மதங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே வாழ்வியல் நெறியாக இருந்த ஒரு நெறியிலிருந்து இருக்கின்றோம். மதம் என்கின்ற வார்த்தைக்குள் நாம் கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இதனை உலகத்துக்கு சொல்ல அன்சஸ்டைனபிள். இந்த மாதிரி ஒரு மாட்டையும் இந்த மாதிரி பன்றியும் கொண்டு அன்சஸ்டைனபிள். நாம இந்தியாவில மாட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் நாம நினைக்கலாம். அதுலயும் சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இந்தியாவில் நீங்க இருக்கீங்க, இங்க நீங்க வந்து மாட்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றீங்க, இங்க நீங்க ஒரு மாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்க, அமெரிக்கால அதே நேரத்துல 1000 மாட்டை அவங்க கொண்டு சாப்பிடுறாங்க. எப்படி இந்த உலகம் நிலையாகும்? ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எப்ப இந்த சனாதன தர்மத்தினுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் உலகம் முழுவதும் பரவி மற்ற மதங்களுக்குள்ளேயும் போய் அவர்களுடைய மதத்திற்குள்ள இந்த எண்ணங்களை நாம் தூவ ஆரம்பிக்கின்றோமோ
அன்னைக்கு மட்டும்தான் ஓம் சாந்தி 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 என்கின்ற தாரக மந்திரத்தினுடைய அடிப்படையில். ஆனால் நாம நிறைய இடத்துல மற்ற மதங்களை எதிரியாக பார்ப்பதை விட, சண்டை போடுவதை விட, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், சண்டை போடுவதை விட, நீ பெரிது நான் பெரிது என்று சண்டை போடுவதை விட, நமக்கு எந்த மதமும் காம்படிட்டர் கிடையாது என்பதை ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த மதமும் நமக்கு எதிரி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நம் மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம், வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடியவர். அதனால நம்ம சின்ன பசங்க மாதிரி கிறிஸ்டியன் ஃபேத், இஸ்லாமிக் ஃபேத் அதுக்குள்ள போகவே கூடாது. நிறைய இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், சண்டையே போடாதீங்க. அதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய நெறியில் இருந்து நாம் இருக்கின்றோம். ஒரு ஆப்பிளை கம்பேர் பண்ணலாம், ஆரஞ்சு கம்பேர் பண்ணலாம், இல்லைங்களா? சமமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு சொல்லலாம். ஒரு வாழ்வியல் நெறியும் மதத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடிய இந்து தர்மமும் அதை தூக்கி ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தோட இஸ்லாமிக் ஃபேத்தோட கம்பேர் பண்ண முடியாது. ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கிரேப்பையும் கம்பேர் பண்ற மாதிரி. அதனால குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு என்ன பண்ணாலும், நாம் என்னதான் நினைச்சாலும் 2055 இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இது மாறத்தான் போகும். அதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதை சண்டை போடுவதை விட இன்னைக்கு நம்முடைய கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கு போய் இந்த உலகத்துல ஒரு நன்மையை கொடுப்பதற்கான முயற்சி நாம் எடுக்கணும். அது நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. குறிப்பாக ஆன்மீகவாதிகள் எல்லாம் திறந்திருக்கக்கூடிய துறவிகளுடைய கருத்து. இந்த 3 கருத்தையும் கூட இந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வைக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பின்னாடி இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள்